السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பில் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கும் அருட்கொடைகளில் ஆக சிறந்த அருட்கொடை சிரிப்பு. இதை பற்றி அல்லாஹ் திருமறையிலேயே கூறுகிறான். அவனே சிரிக்க வைக்கிறான், அவனே அழவும் வைக்கிறான் என்று. மேலும் கியாமத் நாளில் முஃமின்களுக்கு அவனுக்கு கட்டுப்பட்டு அவனை அஞ்சி இருந்தவர்களுக்கு அவன் புன்னகையை தருகிறான். இதை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்திருக்கும், புன்னகைத்து கொண்டிருக்கும், தங்களின் இறைவனை கண்டு கொண்டிருக்கும். மேலும் சில முகங்கள் இருண்டு கருத்திருக்கும், தான் செய்த வினையை எண்ணி வருந்தி கொண்டிருக்கும் என்பதாக. சிரிப்பு என்பது அறிவியல் படியும் சரி, நமது ஆரோக்கியத்தின் ஒரு பங்கு. ஒரு பழமொழி கூட சொல்வார்கள், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று. சிரிப்பு ஒரு அருட்கொடை. ஆனால் அந்த சிரிப்பானது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சில வழிமுறைகளை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். உதாரணமாக, ஒருவரை சிரிக்க வைப்பதற்காக இன்னொருவரை கேலி பொருளாக ஆக்கக்கூடாது. இப்படித்தான் ஒரு சம்பவம் நடந்தது. இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்களுடைய நபித்தோழர்கள் சிலர், ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார், ஒரு நபித்தோழர். அவரிடமிருந்த அம்புகளை எடுத்து மற்றவர்கள் ஒளித்து வைத்து விட்டனர். அவர் உறக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்து தனது அம்புக்கூட்டை தேடுகிறார். அதை காணவில்லை. அதை கண்ட மற்ற தோழர்கள் எல்லாம் சிரிக்கின்றனர். அப்போது இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்து சிரிப்பு சத்தத்தை கேட்டு கேட்கின்றார்கள், நீங்கள் ஏன் சிரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. அதற்கு அந்த தோழர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் இவருடைய அம்புக்கூட்டை எடுத்து ஒளித்து வைத்து விட்டோம். இவர் உறக்கத்தில் இருந்து திடுக்கிட்டு எழுந்து அதை தேடினார். அதை பார்த்து நாங்கள் சிரித்துக் கொண்டிருந்தோம், யா ரசூலல்லாஹ். அதற்கு இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு முஸ்லீமை திடுக்கிடச் செய்வது இன்னொரு முஸ்லீமுக்கு உகந்ததல்ல. சுப்ஹானல்லாஹ். ஒரு முஸ்லீமை திடுக்கிடச் செய்வது இன்னொரு முஸ்லீமுக்கு உகந்ததல்ல. ஆகையால் அத்தகைய செயலை ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டாம் என்று. மேலும் பொய்யை சொல்லி ஒருவரை சிரிக்க வைப்பதையும் இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். ஒரு முறை நபித்தோழர்கள் இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களிடம் தமாஷ் செய்கிறீர்களே என்று. அதற்கு இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆம், ஆனால் நான் உண்மையை தவிர வேறு எதையும் பேசுவதில்லை என்று. ஆக ஒருவரை சிரிக்க வைப்பதற்காக இன்னொருவரை கேலி பொருளாக ஆக்கவும் கூடாது, இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக புனைந்து கூறி சிரிப்பு காட்டவும் கூடாது. இது சிரிப்பின் ஒழுங்குகள். மேலும் இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அதிகமாக சிரிக்க வேண்டாம், காரணம் அதிகப்படியான சிரிப்பு உள்ளத்தை கொன்றுவிடும் என்பதால். அதிகப்படியான சிரிப்பு உள்ளத்தை கொன்றுவிடும். இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை மேகங்களையும் சூறைக்காற்றையும் கண்டால் ஒரு திடுக்கம் நிறைந்தவர்களாக காணப்படுவார்களாம்.
ஒரு முறை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காற்றடிக்கும் நாளிலே அல்லது மழை மேகங்கள் கூடியிருக்கும் நாளிலே, ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்ற ஹதீஸ் என்று நினைக்கிறேன், கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த காற்றையும் இந்த மழை மேகங்களையும் நினைத்து மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் ஏனோ வருத்தப்படுகிறீர்கள், திடுக்கம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறீர்களே, இதற்கு காரணம் என்ன என்று வினவுகிறார்கள். அதற்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இது அல்லாஹுவின் வேதனையை கொண்டு வந்திருக்குமோ என்று நான் அஞ்சுகிறேன். காரணம், ஆது சமுதாயத்தினர்கள் இவ்வாறுதான் அழிக்கப்பட்டனர். அவர்களுக்கு வேதனையை சுமந்து வந்த அந்த மேக கூட்டங்களை நோக்கி அவர்கள் கூறினார்கள், இது நமக்காக மழையை பொழிவிக்கத்தான் வந்திருக்கிறது என்று. ஆக ஒரு சிரிப்பு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், அது பிறரை புண்படுத்தி விடக்கூடாது, மேலும் அதிக சிரிப்பு நமது உள்ளத்தையே கொன்றுவிடக்கூடும். ஆகையால் அளவோடு சிரிக்க வேண்டும். இன்னொரு பழமொழியும் சொல்வார்கள், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று. ஆக எதுவும் அளவோடு இருக்க வேண்டும் என்பதை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக எடுத்து கூறுகின்றார்கள். சிரிப்பு ஒரு அருட்கொடை. அந்த சிரிப்பானதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சிரிப்புக்கும் நன்மை இருக்கிறது. அதைத்தான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், மலர்ந்த முகத்தோடு உன்னுடைய சகோதரனை காணுவது உட்பட எந்த ஒரு நன்மையையும் நீ தாழ்வாக கருத வேண்டாம் என்று. சிரிச்ச முகத்தோட ஒருத்தரை பார்க்கறது கூட ஒரு தர்மமாகும், அதை கூட நீ தாழ்மையான விஷயமா கருத வேண்டாம் அப்படின்னு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களிடம் தமாஷ் செய்வர்களாக இருந்தார்கள். ஒரு முறை ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், என்னை வாகனத்துல ஏத்தி விடுங்க அப்படின்னு, ஒட்டகத்துல ஏத்தி விடுங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை நான் ஒட்டக குட்டியில ஏத்தி விடுறேன் அப்படின்னு. அப்போ அந்த சஹாபி சொல்றாங்க, ஒட்டக குட்டியிலையா? ஒட்டக குட்டியில ஏறி நான் என்ன செய்யறது, அதுல பயணம் செய்ய முடியாது அப்படின்னு. அதுக்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா ஒட்டகத்துக்கும் அதோடைய குட்டி இன்னும் குட்டிகள் தானே. நம்ம சொல்லுவோம் இல்லையா, என் மகன் எவ்வளவு வளர்ந்தாலும் அவன் எனக்கு மகன் தானே, அது மாதிரி அந்த ஒட்டகங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதோட தாய்க்கு அது குட்டி தானே அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்தை சொல்லி நகைச்சுவையா சொல்லி இருக்கிறாங்க இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களிடமும் இந்த சிரிப்பை பற்றிய ஒரு சிறு கலக்கம் இருந்திருக்கிறது. அன்ஹலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகப்பெரும் ஒரு சஹாபி. அவருக்கு திடீர்னு மனசுல ஒரு குழப்பம் ஏற்படுது. என்ன குழப்பம்னா, ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அன்ஹலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறாங்க, அன்ஹலாவே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. அன்ஹலா நயவஞ்சகனாகி விட்டான், முனாஃபிக்காகி விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம், ஏன் அப்படி சொல்றீங்க அன்ஹலாவே? நான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருக்கும்போது எனக்கு மார்க்க சிந்தனைகள் வருது. அவங்க நேர்லயே பார்க்கிற மாதிரி சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் நமக்கு விளக்குகிறார்கள். அந்த நேரங்களில் என் மனதில் அச்சம் இருக்கிறது. ஆனா வீட்டுக்குள்ள போன உடனே, அவரை விட்டு பிரிஞ்சு வீட்டுக்குள்ள போன உடனே பொண்டாட்டி குழந்தைங்க கூட விளையாட ஆரம்பிச்சிடுறேன். அவங்களோட பேசி சிரிச்சு அவங்களோட நேரத்தை கழிக்க ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் வியாபாரத்துல ஈடுபட ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு மார்க்க சிந்தனைகளும் கம்மியாகுது. அதனால நான் நயவஞ்சகன் ஆகிட்டேன் அப்படின்னு அன்ஹலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் மேல சத்தியம் போட்டு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாமும் இதே நிலையில் தான் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு சஹாபி. மென்மை என்றால் அபூபக்கர் தான். சொர்க்கத்துடைய அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படும் ஒரு சஹாபி. அவர் சொல்றாரு, நானும் அப்படித்தான் இருக்கேன், அப்ப நானும் முனாஃபிக் தான் போல இருக்கேன், நானும் நயவஞ்சக தான் போல இருக்கேன் அப்படின்னு. இந்த அன்ஹலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாரு அப்படின்னா, இவர் ஒரு ஷஹீதாக்கப்படும் போது, ஒரு போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படும் போது வானவர்கள் இவரை குளிக்க வைக்கிறாங்க. அத்தகைய அந்தஸ்திற்கு சொந்தக்காரராக இருந்தவர் அன்ஹலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரெண்டு பேருமே உத்தம சஹாபாக்கள். அவங்க ரெண்டு பேரும் இப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லி போறாங்க. போய் இதே விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் உயிர் எவனது கைவசத்தில் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக நீங்க மார்க்க விஷயத்தில் மட்டுமே உங்களுடைய ஈடுபாடை வைத்துக் கொண்டிருந்தால் வானவர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் செல்லும் பாதை தோறும் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், கை கொடுப்பார்கள். ஆக நீங்கள் உலக விஷயத்திலும் நாட்டம் செலுத்துங்கள், மார்க்க விஷயத்திலும் நாட்டம் செலுத்துங்கள் என்று இருமுறை கூறினார்கள். இது அன்ஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களே அறிவிக்கிறாங்க ஹதீஸ்ல. ஆக ஒரு மனுஷன் எப்படி எப்படி சிரிக்கணும், எந்த அளவுக்கு சிரிக்கணும், அது எல்லாத்தையுமே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. மேலும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிரிக்க வச்ச சில நிகழ்வுகளை பத்தி சொல்றாங்க. அதுல ஒரு நிகழ்வை பார்த்தா, ஒரு முறை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி சொல்றாங்க சஹாபாக்கள் கிட்ட. அப்போ ஒரு கிராமவாசி உட்கார்ந்து இருக்காரு. இந்த நிகழ்வு என்னன்னா, ஒரு சொர்க்கவாசி அல்லாஹ் கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. யா அல்லாஹ், எனக்கு இங்க விவசாயம் செய்யறதுக்கு நீ அனுமதி கொடு அப்படின்னு. அல்லாஹ் கேட்கிறான், நீங்க இன்பமான வாழ்வில் இல்லையா, உங்களுக்கு இங்கு இன்பம் இல்லையா அப்படின்னு. அவர் சொல்றாரு, யா அல்லாஹ், நான் இங்கு இன்பமான நிலையில் தான் இருக்கின்றேன். எப்பேற்பட்ட நிலை அது? இன்பமான நிலையில் தான் இருக்கிறேன், இருந்தாலே எனக்கு விவசாயம் செய்யறதுக்கு நீ அனுமதி கொடு அப்படின்னு. சரின்னு அல்லாஹ்வும் அனுமதி கொடுக்க, இவர் என்ன செய்யறாரு, விதையை எடுத்து தூவி விடுறாரு. அது உடனே முளைச்சு அறுவடை செய்யற நிலைமைக்கு வந்துடுது. ஒரு மலை அளவுக்கு அது அப்படியே குவிஞ்சுக்கிட்டே இருக்கு இவர் விதையை தூவ. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், ஆதமின் மகனே, நீ எடுத்துக்கொள், உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது அப்படின்னு. உடனே அந்த கிராமவாசி சொல்றாரு, நிச்சயமா அந்த விவசாயம் செய்ய பர்மிஷன் கேட்டவர் மக்காவாசிகளிலான குறைஷியா இருக்கணும், அல்லது மதீனாவாசிகளில் ஒருவரான அன்சாரியா இருக்கணும். ஏன்னா அவங்க 2 பேரை தவிர வேற யாரும் விவசாயம் செய்யறது இல்லை அப்படின்னு. அந்த காலகட்டத்துல விவசாயிகள்னு சொன்னாலே ஒண்ணு குறைஷிகள், இன்னொன்னு அன்சாரிகள் தான். பெரும்பாலும் அன்சாரிகள் தான், குறைஷிகள் கூட வணிகர்கள் தான். ஆக அவருக்கு இருந்த நாலேஜை வச்சு அவர் அப்படி சொல்றாரு. அதை கேட்டு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க சொன்னதா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய கடைசி மனிதனை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சொர்க்கத்திலிருந்து வெளியே வரக்கூடிய கடைசி மனுஷன் ஒண்ணு நடந்து வருவான், அல்லது தவழ்ந்து வருவான், அல்லது நரக நெருப்பானது அவனுடைய முகத்தை கருக்கி இருக்கும். நரக நெருப்பிலிருந்து வெளியே வந்தவுடன் அவன் அந்த நரகத்தை பார்த்து சொல்வானாம், உன்னை விட்டு என்னை வெளியாக்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது ஒரு மரத்தை பார்ப்பாராம். அங்கே ஒரு மரம் இருக்கும். அல்லாஹ் கிட்ட கேட்பாராம் உடனே, யா அல்லாஹ், என்னை அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் வச்சிருயா அல்லாஹ், நான் அந்த நிழல்ல ஓய்வு எடுத்துக்குவேன், அங்கே போற தண்ணியை பிடிச்சி குடிச்சுக்குவேன் அப்படின்னு. அல்லாஹ் சொல்லுவானோ, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வேற எதையும் கேட்க மாட்டேதானே அப்படின்னு. நிச்சயமா எதுவும் கேட்க மாட்டான் அல்லாஹ் அப்படின்பாரான். அல்லாஹ் அந்த மரத்துக்கிட்ட அவரை கொண்டு போய் வச்சிருவான். அங்க கொஞ்ச காலம் இருப்பாரு. திருப்பி அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்தை பார்ப்பாரு. அது இதை விட நல்ல பிரம்மாண்டமா இருக்கும், அழகா இருக்கும், அதே மாதிரி நீர் சுனையும் இருக்கும். மறுபடியும் அல்லாஹ்ட்ட கேட்பானா, யா அல்லாஹ், இந்த மரத்தை விட அந்த மரம் நல்லா இருக்கு, அங்க கொண்டு போய் என்ன வச்சிரேன், நான் அங்க போய் நிழல்ல ஓய்வு எடுத்துக்குவேன், அந்த நீர் சுனையில இருந்து தண்ணியை குடிச்சுக்குவேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அல்லாஹ் கேட்பானா, நீ இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேல்ல அப்படின்னு. நான் இதுக்கு மேல எதுவுமே கேட்க மாட்டேன் அல்லாஹ் அப்படின்னு. அந்த நரகத்துல இருந்து கடைசியா வெளியே வர சொர்க்கவாசி மறுபடியும் அல்லாஹ் அடுத்த மரத்துக்கிட்ட மாத்தி விட்டுருவானா. கடைசியில இவர் சொர்க்கத்துக்கு கிட்ட இருக்கிற ஒரு மரத்தை பார்ப்பாராம். அது முந்தைய 2 மரங்களை விட மிகவும் அழகா இருக்குமா, நீர் சுனையும் இருக்குமா. மறுபடியும் அல்லாஹ் கூப்பிட்டியா, அல்லாஹ் அந்த மரத்துக்கிட்ட என்னை கொண்டு போய் வச்சிருயா அல்லாஹ், அந்த மரம் இதை விட ரம்மியமா இருக்கு, அழகா இருக்கு, அங்கே நான் ஓய்வு எடுத்துக்குவேன், அங்க நீர் சுனையில தண்ணியும் குடிச்சுக்குவேன், அங்க கொண்டு போய் என்னை வச்சிருயா அல்லாஹ், உங்ககிட்ட நான் இதை தவிர வேற நீ எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப நீ 2 தடவை இந்த மாதிரி சொன்னியே, உன் வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு. நீ நான் எதுவும் கேட்க மாட்டேன் அல்லாஹ் அப்படின்னு பாரான். சரின்னு அல்லாஹ் கொண்டு போய் அந்த மரத்துக்கிட்டையும் வச்சிருவானா. உடனே அந்த நபர் சொர்க்கவாசிகளுடைய குரலை கேட்பாராம், கூச்சலை செவி வருவார். செவி விட்டுறவனும் சொல்லுவாராம் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், என்னை சொர்க்கத்துக்குள்ள விட்டுறேன், இதை தவிர உங்ககிட்ட நான் வேற எதையும் கேட்க மாட்டேன் அப்படின்பா. அதுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, கேள் ஆதமின் மகனே,
நீயா கேட்காம இருப்ப? அப்படி கிடையாது. கேள் ஆதமின் மகனே, உலகத்தை போன்றதொன்றையும் அல்லது அது போன்ற இன்னொன்றையும் நான் உனக்கு தருவது உனக்கு போதுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானாமா. அதுக்கு அந்த நபர் சொல்லுவாராமா, அகிலத்தின் அதிபதியாகிய நீ என்னை பரிகாசம் செய்யலாமா? யா அல்லாஹ், என்னை போய் கிண்டல் பண்றியா யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை சொல்லிட்டு இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சிரிக்கிறாங்க. சிரிக்கும் போது சிரிச்சுட்டு அவங்களே கேட்குறாங்க, ஏன் நான் சிரிக்கிறேன்னு நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. அப்போ மக்கள் கேட்குறாங்க, நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? இதை சொல்லிட்டு தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சிரிச்சாங்க. சிரிக்கும் போது அப்போ நாங்களும் இப்படித்தான் கேட்டோம், யா ரசூலல்லாஹ் நீங்க ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு. அந்த நரகத்திலிருந்து வெளியே வருவார் இல்லையா, அவர் சொன்னதை கேட்டு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சிரிப்பானாமா, அதனால நான் சிரிச்சேன் அப்படின்னு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அந்த நபரை சொர்க்கத்துக்குள்ள அனுமதிச்சிருவான். உள்ள போய் பார்த்த நபர் சொல்லுவாராம், ஃபர்ஸ்ட் போய் பார்ப்பாராம், இடம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்குமா. இப்போ சொல்லுவாராமா இந்த மாதிரி. அப்போ அல்லாஹ் மறுபடியும் போய் பாரு அப்படின்னு உள்ள திரும்பி போய் பார்க்கும்போது அங்க அவருக்காக ஒரு வீடு இருக்குமா. அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஹூர்லின், அதாவது சொர்க்கத்தின் கன்னியில் ஒரு கன்னி இருப்பாங்களாம். அவங்க நீங்க உள்ள வாங்க, உங்களுக்கு நல்வரவு உண்டாகட்டும், உங்களை என் கணவரா அல்லாஹ் இங்க ஆக்கி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சொர்க்கவாசி சொல்லுவாராமா, எனக்கு கொடுத்த அளவுக்கு அல்லாஹ் வேற யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாராம். சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாராம். இந்த மாதிரியான சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி சிரிப்பு காமிச்சிருக்காங்க. நம்மளை சிரிக்கவும் வச்சிருக்காங்க, அதே நேரத்துல சிந்திக்கவும் வச்சிருக்காங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சிறுவர்கள் கிட்ட கூட நகைச்சுவை பேசி சிரிக்கிறவங்களா இருந்திருக்கிறாங்க. அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன் ஒருவர் இருந்தார், அபு உமேர் என்று நினைக்கிறேன். அவருடைய ஒரு குருவி இருக்கு. அந்த குருவி கூட அவர் எப்பவும் விளையாண்டுட்டு இருப்பாரு. அந்த குருவி ஒரு நாள் இறந்து போயிருச்சு. இப்போ இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபு உமைரை என்று நான் கவலையோடு காண்கிறேனே, என்ன காரணம்? உடனே எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி யாரும் சொல்லலா, இவரு கூட விளையாண்டு இருந்த அந்த குருவி இறந்து போச்சு, அதனாலதான் இவரு கவலையா இருக்காரு அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லி சொல்றாங்க, உங்க குருவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பேசி சிரிச்செல்லாம் இருந்திருக்காங்க. குழந்தைகளை பார்க்கும்போது எப்பவுமே புன்னகைத்த முகத்தோடையே இருந்திருக்கிறாரு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, நான் இஸ்லாத்தில் சேர்ந்ததிலிருந்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை அவர் என்னை எப்போது கண்டாலும் என்னை பார்த்து அவர் சிரிக்காமல் இருந்ததே இல்லை அப்படின்னு. எப்ப அந்த சஹாபியை பார்த்தாலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை பார்த்து சிரிச்சிருக்கிறாங்க. மேலும் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து சிரிக்க கூடாது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பள்ளிவாசல்ல உட்கார்ந்து சிரிச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேற்கண்ட கீழ் ஒரு ஹதீஸ், நான் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் சான்றாங்க. சஹாபிகளோடு நட்புறவு கொண்ட ஒரு நபர் கேட்கிறாரு, ஒரு சஹாபி கிட்ட கேட்கிறாரு, நீங்க இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சபைகள்ல இருந்திருக்கிறீங்களா, பள்ளிவாசல் சபைகள்ல இருந்திருக்கிறீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. நாங்க ஃபஜர் தொழுகையை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து தொழுதிருக்கின்றோம். ஃபஜர் தொழுகை முடித்ததிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுத இடத்தை விட்டு நகர மாட்டார்கள், அங்கேயே அமர்ந்திருப்பார்கள். அப்போது சஹாபாக்களில் சிலர் அறியாமை காலத்தை குறித்து பேசி சிரித்து கொண்டிருப்பார்கள். அதை கேட்டு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிரித்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பள்ளிவாசல்ல கூட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்ச முகத்தோடு இருந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த சிரிப்பானது அல்லாஹ்வின் அருட்கொடையாக இருக்கும் காரணத்தால் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை வீணாக்க கூடாது, கடுகடுத்து முகம் சுளிக்கும் ஒரு நபராக இருந்து விடக்கூடாது. அப்படி அவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்கள பின்பற்றி வர யாரும் சிரிக்க மறந்தவர்களாக தான் இருப்பாங்க. நிச்சயமா சிரிப்புனா என்னன்னே தெரியாம சதா மறுமை நாளை பத்தியே நினைச்சு கண்ணீர் வடித்தவர்களாகவே இருப்பாங்க. அதை பத்தி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைக்க சொல்றாங்க. ஆனா அதை பத்தி மட்டும் நினைக்க சொல்ல கிடையாது. இன்பமும் துன்பமும் இருவழி போன்றது, அது மாதிரி ரெண்டையுமே வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். ஆக அல்லாஹ்வின் அருட்கொடையை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்தவர்களாக என்னையும் உங்களையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அவனிடம் இருக்கரம் ஏந்தி இறைஞ்சி விட்டு என் உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.